கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லிங்கன் லாயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு வெப் சீரிஸ் வந்திருக்கு. நேரம் இருக்கிறவங்க பாருங்கள், மிகவும் அருமையான ஒரு சீரீஸு. அதை பற்றி தான் விரிவாக நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸ்லாம் பார்க்குறீங்கல்ல, இந்த வெப் சீரிஸ்லலாம் நமக்கு தெரிஞ்ச வெப் சீரிஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் வந்து இன்னைக்கு அதாவது வெப் சீரிஸ்ன்னு நம்ம சொல்றது வந்து நம்ம டிவி சீரியலை தான் வெப் சீரிஸ்ன்னு நான் இப்போ மாற்றி சொல்கிறாங்க. பழைய பேர் வந்து டிவி சீரியல் தான். டிவி சீரியல்லாம் நம்ம தமிழில் பார்க்கும்போது நமக்கு பயம் வந்துடும். வீட்டுக்கு போனால் நம்ம பொண்டாட்டி, நம்ம மாமியார், மச்சான் இவங்கெல்லாம் சேர்ந்து நமக்கு எதிராக பெரிய கொலை சதி திட்டமே தீட்டுறாங்களோ அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு பயத்தை கொடுக்குற அளவுக்கு இப்போல்லாம் சீரியல் வந்து கண்ணா பின்னான்னு மாறிடுச்சு. எல்லா சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் இப்போ யாரையா போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணுறது, சோத்தில் வெஸ்த வைக்கிறது, பாலில் வெஸ்த கலந்து கொடுக்கறது, அவங்க தூங்கிட்டு இருக்கும்போதுக்கு தலையில் கலத்துக்கு போட ட்ரை பண்ணுறதுன்னு கொடூரமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சீரியல்லாம் எடுக்கிறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் இயக்குநர்களுக்கு, அந்த சீரியல்லாம் பண்ணக்கூடிய இயக்குநர்களுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்தால் போதும். இது ஏன் இதை சொல்ல வரேன்னா, நான் வந்து முதல்ல 99 வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு சீரியல் எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் தான் விளம்பரத்துறையில் வேலைக்கு சேர்றேன். அப்போ அந்த சீரியல் எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சீரியல். அப்போதான் சீரியல்ஸ், இந்த டிவி சீரியல்லாம் பிக்கப் ஆகி வந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த சித்தி இதெல்லாம் அப்போ தானே ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அப்போ வந்து மக்களுக்கு வந்து முதல்ல பார்க்குறாங்கன்றப்ப சாதாரணமாக நீங்கள் ஒரு கதையை சொன்னீங்கன்னா அவங்க வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. இன்னும் அதை வந்து டெவலப் பண்ணுறேன்னு கன்றாவியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து எவ்வளோ எளிமையாக எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த லிங்கன் லாயர்ஸ் அப்படின்னு இந்த சீரீஸில் பார்க்கலாம். என்ன லிங்கன் லாயர்ஸ் அப்படின்னா, இந்த லிங்கன் அப்படின்ற ஒரு மாடல் காரில் அவர் பயணிப்பார், அந்த லாயர். சரியா? அவர் பேர் வந்து மிக்கி ஹலால் அப்படின்னு பேர். அவர் வந்து எப்பவுமே எல்லாரும் மிக்கின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. அந்த ஒரு லாயர் வந்து அவரது வாழ்க்கையில் என்ன நடக்குது, அவர் இந்த கேஸ்லலாம் எப்படி ஜெயிக்கிறாரு, இவ்வளோதாங்க அதோட சீரீஸே. ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒரு 3 எபிசோடு எடுத்து 3 சீரீஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு சீரீஸ்லேயும் 10 எபிசோடு, மொத்தம் 30 எபிசோடு போட்டிருக்காங்க. ஒரு எபிசோடு கூட போர் அடிக்காது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப சீரியஸாக அந்த ஒரு சீசன் வருது பார்த்தீங்களா, அந்த சீசனுக்கு உள்ள ஒரு மெயினாக ஒரு கேஸ் ஒன்று வச்சுப்பாங்க. அது போக சின்ன கேஸ் எல்லாம் இவர் எப்படி ஜெயிச்சாரு, இவருக்கு லிங்கன் லாயர்னு எதுக்கு பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லிங்கன்ற மற்ற லாயர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸில் உட்காந்து தான் வேலை பார்ப்பாங்க. இவருக்கு வந்து ஆஃபீஸில் இருக்கிறத விட காரில் போயிட்டு இருந்தால் இன்னும் வேகமாக சிந்திக்க முடியும் அப்படின்னு அவரே சொல்லிப்பார். சொல்லிட்டு அந்த இதில் போய் என்ன பண்ணுவார், கார்லேயே எல்லா ஃபைலையும் வச்சுட்டு போவார். ஓப்பனிங்லேயே செய்த வந்து அந்த லாயரோட புத்திசாலித்தனத்தை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. என்னன்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து கேஸ் போட்டிருப்பாங்க. அந்த பொண்ணோட கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்கும். என்னன்னு வந்திருக்கும், இந்த பொண்ணு வந்து பொது வெளியில் இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணாங்க, அதாவது மேலாடை இல்லாமல் பீச்சில் நடந்து வந்தாங்க அப்படின்றது தான் அந்த பொண்ணு மேலே கேஸு. இப்போ இந்த கேஸை வாதாடணும். ஃபேஷன் டிசைனர் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஷோரூமாக ஒன்று வச்சு ரொம்ப பெரிய பிராண்ட் ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியோட செவுத்து வாசலில் ஒரு குட்டி பொண்ணா ஒரு 14 வயசு பொண்ணு போய் என்ன பண்ணும், அந்த செவுத்து ஃபுல்லாக கருப்பு பெயிண்ட் அடித்து வச்சுட்டு வந்துடும். அவங்க ஏற்கனவே டிசைன் போட்டு வந்துருப்பாங்க. இப்போ அடிச்சுட்டு கீழே ஆர்ட் ஒர்க் அப்படின்னு எழுதி வச்சுட்டு வந்துடும். இப்போ வந்து இது மாதிரி எங்கள் கடையோட டிசைன் எல்லாம் கெடுத்து அசிங்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு மேலே கேஸ் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணோட அப்பா வந்து வேற ஒரு கேஸில் இவர் ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பார். அவன் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க, நான் செஞ்சு தருவேன் அப்படிமா. அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல அவனும் உதவியெல்லாம் செஞ்சுருப்பான். இப்போ அந்த பையன் வந்து நீங்கள் எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றணும் அப்படிமா. சரின்னு சொல்லிட்டு இவர் கோர்ட்டுக்கு வந்துட்டு, ஐயா இப்போ தான் நான் வந்தேன், அதனால உடனடியாக கேஸை படிக்க முடியல, நாளைக்கு வச்சுக்கலாமா வாதாடுறத அப்படின்னு கேட்பாரு. சரின்னு சொல்லுவார் ஜட்ஜு. சொன்னவொடனே இவர் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவார், பொண்ணுகிட்ட போய் கேட்பார், ஏமா இதெல்லாம் ஆர்ட் ஒர்க்குன்னா ஆர்ட் ஒர்க்காமா இது உண்மையிலே அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா அவருக்கும் ஒரு 15 வயசுல ஒரு பொண்ணு இருக்கும். ஏன்னா அந்த வித்தியாசத்தை காட்டுவார். என்னன்னா, இளைய தலைமுறை வேற மாதிரி யோசிக்கும், இப்போ உள்ள தலைமுறை வேற மாதிரி யோசிக்கும் அப்படின்னு.
அப்போ கேட்டோடனே ஆமாப்பா இது கூட ஒரு ஆர்ட் தான், யார் இல்லைன்னு சொன்னது, ஃபுல் பிளாக்கே ஒரு ஆர்ட் தானே அப்படின்னு சொல்லுவான். அந்த பொண்ணு சொல்லும். உடனே அவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரின் மூலமாக ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட்பால் பிளேயரை ஒருத்தரை பிடிச்சி அவரை போய் நீங்கள் போய் அந்த செவத்துக்கு முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து ஏதோ ஒன்று சொல்லிடுவார், என்னன்னு சொல்ல மாட்டார், சொல்லிட்டு விட்டுருவார். மறுநாள் கோர்ட்டுக்கு வந்தோடனே இவர் வாதாடும் போது என்ன சொல்லுவாருன்னா, இங்கே பாருங்க இது என் கிளைண்ட்டோட ஆர்ட் ஒர்க், இது இவங்க பெயிண்ட் அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, இது என் கிளைண்ட்டோட ஆர்ட் ஒர்க், இது என்ன சொல்கிறீங்க, இது என்ன ஆர்ட் ஒர்க் ஆகணும்? ஆமாங்க பாருங்கள், இந்த ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயர் கூட அது முன்னாடி ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு, போட்டு அவங்க அந்த எந்த கடையோட செவரோ அந்த கடையோட பேரெல்லாம் ஹேஷ்டேக் போட்டு இது மாதிரி இங்கே ட்ரெஸ் வாங்குங்க நல்லா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ என் கிளைண்ட்டோட ஆர்ட் ஒர்க்கை இவங்க விளம்பரத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த விளம்பரத்துக்காக பயன்படுத்தியதன் காரணமாக நாங்கள் தான் அவங்க மேலே கேஸ் போட்டு எங்களுக்கு காப்பிரைட் காசு கொடுன்னு கேட்கணும். ஆனால் இவங்க வந்து என் கிளைண்ட் மேலே கேஸ் போட்டிருக்காங்கன்னு கேஸையே திருப்பிடுவார். திருப்பிட உடனே அந்த பொண்ணு அந்த கடையோட ஓனர் வந்து மிரண்டுறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு. சரிங்க நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்பாரு. வாபஸ் வாங்கினாலாம் பத்தாது, நீங்கள் உங்கள் கடையில் விற்கிற பொருளை இன்னையிலேருந்து விற்கக்கூடிய எல்லா லாபத்துலேயும் என் கிளைண்ட்டுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து ஷேர் கொடுத்துடணும். எவ்வளோ 5% கொடுங்க அப்படின்னு. 5%லாம் கொடுக்க முடியாது, 2.5% தரேன். அதெல்லாம் சரி 3% கொடுங்கன்னு சொல்லி பேசி 3% ராயல்ட்டி அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த கடையில் அன்னையிலேருந்து என்ன விற்றாலும் அதில் வர லாபத்தில் 3% இந்த பொண்ணு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இவர் கேஸையே மாற்றிடுவார். அந்த அளவு அதாவது நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இதாக இருக்கும். 30 எபிசோடையும் நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி. எப்படி இருக்குன்னா, இவருக்கு ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிருக்கும், அப்புறம் கல்யாணம் பண்ணி 2வது கல்யாணமும் டைவர்ஸ் ஆகிருக்கும். அப்போ ஃபோன் வரும்போதே எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு கால் வரும், செகண்ட் ஒய்ஃப்னு கால் வரும், அவருக்கு பொண்ணு கால் பண்ணும். அப்போ ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு லாயர்கிட்ட வெறும் கேஸ் மட்டும் விஷயம் கிடையாது, அந்த கேஸை தாண்டி அவரோட பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, அவரோட முதல் மனைவிக்கும் அவருக்கும் என்ன சண்டை, அந்த சண்டையின் காரணமாக அவரால் எப்படி தன்னுடைய மகளை சந்திக்க முடியாமல் போகுது, இல்லை மகளை சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்ன, ஒரு டீனேஜ் பொண்ணை ஹேண்டில் பண்ணுறது எப்படி. இப்போ எனக்கே பாருங்க, என் பையன் வந்து 15-16 வயசு ஆயிடுச்சு. இது ஒரு சில நேரம் எனக்கு அவனை ஹேண்டில் பண்ணும்போது தெரியல, சில நேரம் கோபமாயிடுறான் அவன். நம்ம சாதாரணமாக பேசுனதுக்கே ஏன்டா கோபமாகறான் அப்படின்னு புரிய மாட்டேங்குது. எப்படி இருந்தாலும் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, நமக்கு வயசானா அதுதான் செய்யும். அப்போ அடுத்த தலைமுறையோட சிந்தனைகளை முழுமையாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமான்னா முடியாது. புரிஞ்சிக்க முயற்சி செய்யலாம், அவங்களோட ப்ரைவசியை கெடுக்காமல் புரிஞ்சிக்க முயற்சி செய்யலாம். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருந்தாங்க. ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க, அந்த பொண்ணுக்கு நான் பதில் போடுறதுக்கு என்ன போட்டிங்கன்னு, தம்ஸ் அப் சிம்பிள் போட்டேன். ஏன் தம்ஸ் அப் சிம்பிள் போட்டீங்க அப்படின்னா அதில் அந்த பொண்ணு கேட்கும். ஏன்னா தம்ஸ் அப் சிம்பிள் போட்டிருக்கேன்னா சரி கிளம்பு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். எனக்கும் தெரியல, இப்போ உள்ள தலைமுறையில் வெறும் தம்ஸ் அப் சிம்பிள் போட்டால் சரி கிளம்புன்னு தான் அர்த்தமா, எனக்கு சத்தியமாக புரியல. அப்புறம் தான் யோசிச்சுட்டு என் பையன்கிட்ட கேட்டேன், என் பையன் ஆமாம் தம்ஸ் அப் போட்டால் சீச்சி கிளம்புன்னு தான் அர்த்தம், நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், தம்ஸ் அப் சிம்பிள் போட்டால் ஓகேன்னு அர்த்தம்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஸோ அடுத்த தலைமுறை வந்து ஒரு எமோஜியை கூட எப்படி பார்க்குறாங்கன்றதுலேயே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நாமளா நினச்சிக்கிட்டோம் இது இப்படி தான் அப்படின்னு, ஆனால் ஒவ்வொரு தலைமுறையும் ஒவ்வொரு மாதிரி சிந்திக்கும். ஸோ அந்த சிந்தனைகளோட டிஃப்ரென்ஸ் என்ன. ஸோ இது மாதிரி ஒரு சீரியலில் காட்டுறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. ஒரு காவல்துறை அதிகாரியை பற்றி ஒரு சீரியல் எடுக்கணும்னா எடுக்கலாம். அதுக்காக அவர் பொழுதன்னைக்கும் துப்பாக்கி தூக்கிட்டு ஓடினாரு சுட்டாருன்னு மட்டுமே எடுக்கணும்னு அவசியம் இல்லையே. சிங்கம் 1, 2லாம் நல்லா ஓடினதுக்கு முக்கிய காரணம் என்னங்க, அந்த துரைசிங்கத்தோட ஃபேமிலியை பற்றியும் அவரோட லவ்வை பற்றியும் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லும்போது தான் அந்த கதை சுவாரஸ்யமாக இருந்தது. இல்லைன்னா நல்லா இருந்திருக்காது. வெறுமனே ஓடினாரு சுட்டாருன்னு எடுத்திருந்தா கன்றாவியாக தான் இருக்கும். ஸோ எந்த கேரக்டரை வச்சு வேணாலும் நீங்கள் ஒரு சீரீஸ் பண்ணணும்னா பண்ணலாம், இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள், அந்த தொழிலை சார்ந்து யாராவது ஒருத்தரை கன்சல்டண்ட்டாக கூட வச்சுக்கிட்டு ஒரு நல்ல கதை ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த 30 எபிசோடில் முடிச்சிட்டாங்கன்னு சொன்னேன்னு முடிக்கலாம் மாட்டாங்க. இப்போ நம்பர் 1ல் இருக்குது, அடுத்த சீசன் வந்துடும். அடுத்த சீசன் வந்தால் அதுவும் நல்லா தான் ஓடும். ஸோ ஒன்றும் கிடையாது, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த மொத்தமாக ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் ஓடும் ஒரு எபிசோடு. அதில் வந்து ஒரு 15 நிமிஷம் தான் இந்த கோர்ட்டு சீனு, இல்லை 20 நிமிஷம் இந்த கோர்ட்டு அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட டிஸ்கஷன் இதெல்லாம் ஓடிட்டு இருக்கும். இன்னொரு 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அவனோட பர்சனல் லைஃப்பை பற்றியே ஓடிக்கிட்டு இருக்கும்.
கார் பஞ்சர் ஆகிறதுலேருந்து எல்லா விஷயமும் அதில் பேசியிருப்பாங்கன்னு வைங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சீரியல்லாம் தமிழ்லேயும் வந்தால் நல்லா இருக்கும். வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.